தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு வாரமாக பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. அதேபோல் திருவாரூர், கடலூர் மாவட்டங்களிலும் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் சாலியமங்கலம், அம்மாபேட்டை, புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் நெற்கதிர்கள் சாய்ந்து கிடப்பதால் நெல்மணிகள் உதிர்ந்தும் மீண்டும் முளைத்து வீணாகி மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் ஒன்றிய அரசும் மாநில அரசும் உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சாகுபடி என்பது 40,000 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்கதிர்கள் முழுவதுமாக தொடர்ந்து பெய்யக்கூடிய கோடை மழையில் சாய்ந்து முளைக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டுள்ளது. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத ஒரு நிலைமை என்பது விவசாயிகளாகி எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தமிழக அரசாங்கமும் மத்திய அரசும் உடனடியாக விவசாயத்துறையும் வருவாய்த்துறையும் கொண்டு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் அருகே திடீரென வீசிய சூறை காற்றால் கேப்பர்மலை கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமாகின. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்ததால் 10க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி, எள், உளுந்து பயிர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.